ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். புஷ்அப்ஸு, புல்லப்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் கலந்துக்கலாம். இதுக்கு சர்டிஃபிகேட், மெடல் இது எல்லாமே இருக்குது. அதை பற்றி தான் வெளியில் ஸ்டிக்கர் பண்ணியிருக்கோம், நீங்கள் படிச்சுக்கலாம் என்னென்ன காம்படிஷன் இருக்குது அப்படின்னு. இந்த காம்படிஷன் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெடலுக்காகவும் ஒரு சர்டிஃபிகேட்டுக்காகவும் இல்லை. ஸோ நம்மளோட ஃபிட்னஸ் லெவல் எங்கெல்லாம் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுதோ அங்கே தான் வந்து நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை போடும். ஸோ அதுக்காக தான் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை இந்த காம்படிஷனை விரும்புகிறது. ஸோ நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல் வெளியே வரணும் அப்படின்னா காம்படிஷன் கலந்துக்கும் போது உங்களோட லெவல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை சொல்கிறது தான் கூப்பிட்டோம். ரெண்டாவது, நான் கீழே வந்து மேலே வரும்போது மற்ற ஜிம் எப்படின்னு தெரியாது. நம்ம ஜிம் வந்து 100% சர்வீஸ் ஓரியன்டட் தான். அதாவது ஒரு 10% பிஸ்னஸ் பண்ணாலும் 90% மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிறது தான் கிட்டத்தட்ட மூணு இடத்துக்கு மேலே ஜிம் திருப்பூரில் பண்ணிட்டு இருக்கோம். என்னால் காலர் தூக்கி விட்டு சொல்ல முடியும். இங்கே வந்து ஒரு சப்ளிமெண்ட் ஸ்டாண்டோ ஒரு மெடிசனோ, நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஃபிட்னஸ் ஃபீல்டில் என்னால் ஃபிட்னஸால் ஒருத்தவங்க பாதிச்சாங்க மெடிசன் கொடுத்தோ இல்லை சப்ளிமெண்ட் தேவையில்லாத சப்ளிமெண்ட் கொடுத்தோ அப்படின்னு யாருமே இல்லை அப்படின்னு என்னால் காலர் தூக்கி விட்டு சொல்ல முடியும். தமிழ்நாட்டுக்குள்ள இதுவரை அந்த மாதிரி ஒரு பாருங்க, நீங்கள் எங்கே ஏதாவது சப்ளிமெண்ட் ஸ்டாண்ட் இருக்கா இல்லை ஏதாவது மெடிசன் கொடுத்துருக்குமா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு திருப்பூரில் அது ரொம்ப ரேர். ஸோ எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இப்படி ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன விஷயம் கூட பார்க்கும்போது கோவம் கண்டிப்பாக வரும். அதாவது ஒரு ஜிம்முக்குள்ளே வரீங்க, உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தான் மேலே கொடுத்துட்ருக்கோம். கீழே ஸ்லிப்பர் ஸ்டாண்டை பார்க்கும்போது அதில் ஒரு 6-7 செருப்பு இருக்குது. ஜஸ்ட் இப்படி எடுத்து இப்படி ஸ்டாண்டில் வைக்கணும். ஸோ இப்படி எடுத்து இப்படி வைக்க கூட முடியல அப்படின்னா மேலே வந்து நம்ம எப்படி ஃபிட்னஸ் பண்ண முடியும்? அந்த கொஸ்டின் வரணும் ஒரு டைமும் நம்ம ஸ்லிப்பர் ஸ்டாண்டில் எடுத்து வைக்கணும். ஸோ உங்கள் எல்லாரையும் சொல்ல வரல, ஒரு சிலர் நான் சொல்கிற கரெக்டு தானே, 100% கரெக்ட். எஸ். ஸோ அந்த டிசிப்ளின் கொடுக்குறது தான் கராட்டையும் சரி ஜிம்லையும் சரி, நம்ம ஜிம்மில் கொஞ்சம் நீட்டாக எல்லாமே சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற டிசிப்ளின், உடற்பயிற்சி, சர்வீஸில் எல்லாம். தேங்க்யூ.